Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மசாலா பாஸ்தாங்க தான் பண்ண போறோங்க. சூப்பரா இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து வீட் பாஸ்தா தான் வாங்கி இருக்கேங்க. அதுல வந்து 10 to 12 நிமிஷம் வேக வைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம சுடுதண்ணியில் உப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்திட்டுங்க. தண்ணி கொதிச்சு வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் நம்ம வந்து பாஸ்தா சேர்த்திக்கலாம். 10 நிமிஷம் நான் வேக வைக்க போகிறேங்க. ஒரு கலந்து விட்டுக்கோங்க. டைமர் வச்சுக்கோங்க, என்ன மறந்துடுவோம். 10 நிமிஷம் வச்சுக்கலாங்க டைமரு. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்துங்க இது பாருங்கள், உங்களுக்கு கையில் எடுத்து கட்டுறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க. அப்படியே விட்டுருங்க, தண்ணி வடிகிட்டு இருக்கட்டும். மசாலா பாஸ்தாவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் நம்ம எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சேர்த்திட்டு 2 பெரிய வெங்காயம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நீங்கள் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க, நல்லா பொரிஞ்சு வந்துடும். நான் போடுறதுக்கு மறந்துட்டேன், அதனால் நீங்கள் முன்னாடியே போட்டுக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் அப்படியே பொரிஞ்சு விட்டுட்டுங்க, இருக்கட்டும் அப்படியே. இப்போ நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்திக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கூட சேர்த்திக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்திக்கலாங்க. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் 2 தக்காளியை சாப்பரில் போட்டு சாப் பண்ணி வச்சுருக்கேங்க. இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டுங்க. தக்காளி வதங்கிறதுக்கு மூடி வச்சுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ தக்காளி வதங்கி வந்ததுக்கப்புறம் கேரட்டு வந்து அரை கேரட்டை இது மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பீன்ஸும் சேர்த்திக்கலாங்க. பீன்ஸு, முட்டைக்கோஸு, கேப்சிகம். நீங்கள் இது கூட பச்சை பட்டாணி, கார்ன் அப்படின்னா கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். எல்லா காய்கறியும் போடணுன்ட்டு இல்லை, உங்களுக்கு எது விருப்பமாக இருக்குதோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை போட்டுக்கோங்க. போட்டு காய் நல்லா வெந்து வரட்டுங்க. ஒரு 70% காய் நல்லா வெந்து வரணும். மூடி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், காய் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இது கூட சாஸ் சேர்த்திக்கலாங்க. சில்லி சாஸ் 1 ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் அப்படியே வதக்கட்டும். சாஸ் பச்சை வாசனை போனதுக்கப்புறங்க நம்ம பாஸ்தாவை சேர்த்திக்கலாம். உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா மறுபடியும் சேர்த்திக்கோங்க. பாஸ்தா சேர்த்திட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சுக்கோங்க. அந்த மசாலா பாஸ்தாக்குள்ளே மசாலாவில் இறங்காதா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கடைசியில் கரம் மசாலா 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா மறுபடியும் சேர்த்திக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த மசாலா வந்து பாஸ்தாக்குள்ளே இறங்கினதா சூப்பராக இருக்குங்க. கடைசியில் ஃபினிஷிங்க்கு கொத்தமல்லி தழை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், மசாலா பாஸ்தா ரெடி ஆயிடுச்சுங்க. இதை பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.